வணக்கம், நான் சாத்விகா. இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு எப்படி யம்மியான கஸ்டர்ட் ஜெல்லி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from அம்மம்மா வீடு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் ஒரு 45 மினிட்ஸ் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இந்த ஜெல்லி மிக்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே நமக்கு கிடைக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் கிடைக்கும். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜெல்லி மிக்ஸ் பாக்ஸில் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் அப்புறம் ப்ரீமிக்ஸ்டு சாஷே அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் பவுடர்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஜெல்லி கிறிஸ்டல்ஸ், இது ப்ரீமிக்ஸ்டு சாஷேயில் இருக்க பவுடர். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும் போது அது எல்லாம் சரியாயிரும். இது கூட 500 ml ஹாட் வாட்டர் சேர்க்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் அதை நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு 45 மினிட்ஸ் செட் ஆக விடணும். செட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த மோல்டில் அது தேவையோ அந்தந்த இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ், அப்புறம் ஒரு பவுல், எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போர் பண்ணி செட் ஆக விட போகிறேன். ஒரு 45 மினிட்ஸ் இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். இப்போ கஸ்டர்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 250 ml பாலை சுட வைக்கலாம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கடைசியாக 3 ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே 1 ஸ்பூன் கஸ்டர்ட் எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி அதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்டை நம்ம இப்போ சேர்த்துடலாம். கட்டிப்படாமல் அதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னா சூடான பாத்திரத்திலே ரொம்ப நேரம் இருக்கும்போது கஸ்டர்ட் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்ம ஜெல்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்டை அது மேலே நம்ம இப்போ போர் பண்ணிடலாம். பிளேட்டில் போர் பண்ணி வச்ச ஜெல்லியை நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். எம்மி கஸ்டர்ட் ஜெல்லி ரெடி. நான் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். யம்மி. இதுவும் டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். வாவ், வாவ், யம்மியா இருக்கு. நீங்களும் இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக சமையல் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.